Hey guys, welcome back. ரொம்ப நாளா நம்ம போக்கோலேருந்து X3 Pro எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே காலி பண்ணுற மாதிரி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸையும் வந்து அக்ரெசிவாக கொண்டு வந்திருக்காங்க. நானும் வந்து ஒரு 21,000 லான்ச் பண்ணி பேங்க் ஆஃபர் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ இப்படி இருந்தாலுமே வந்து 21,000 இந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அண்டர் 20,000 லான்ச் பண்ணி மாஸ் கட்டிட்டாங்க. மார்க்கெட்டில் இப்போது இருக்க ரியல்மி, ரெட்மி இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து அதிகமாக காம்படிஷன் கொடுத்துட்ருக்கு. அதுக்கு மத்தியில் ஒரு செம்ம டஃப் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து X3 Proவோட ஃபுல் டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கப்புறமா என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன்னு பார்த்தோன்னா X3 ஸ்மார்ட் ஃபோன் அப்படியே ஐடென்டிக்கலாக தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக டிசைன் எதுவும் இல்லை. அந்த பின்னாடி அந்த டயர் ஓட்டின டிசைன் தான் இதுலேயும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் பேக் சைடு இந்த வாட்டியும் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க சைடில் வந்து மேட் ஃபினிஷ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்னு பார்த்தோன்னா 215 கிராம்ஸ் இருக்குது. திக்னஸ் வந்து 9.4 mm திக்னஸ் இருக்குது. போக்கோ X3 விட இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வெயிட் அண்ட் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. எதனாலன்னு பார்த்தோன்னா போக்கோ X3ல வந்து ஒரு பவர் பேங்கை பண்டில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மினி பவர் பேங்க் இருக்குது. பேட்டரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிற யூசர்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆக தேவையில்லை. அண்ட் பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நல்ல ஒரு கன்வீனியன்ட்டாகவே இருக்குது. ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இருக்கிறதுனால அக்யூரேசி வைஸ் வந்து நம்மளுக்கு பெரிய இஷ்யூ இருக்காது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட SAR வேல்யூன்னு பார்த்தோன்னா ஹெட் வந்து 0.747 வாட் பெர் கேஜி கொடுத்துருக்காங்க. பாடி சார் வந்து 0.665 வாட் பெர் கேஜி. ஸோ இந்த இடத்துல வந்து ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 வாட்டுக்கும் கம்மியாக இருக்குது. எனக்கு சார் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நான் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்ற யூஸருக்கு வந்து இது பெரிய இஷ்யூவாக இருக்காது. பட் நீங்கள் வந்து சார் வேல்யூ பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பல மாதம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்னு ஒரு புது கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பிளாக் அண்ட் ப்ளூ மொத்தம் வந்து ஒரு 3 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் கொண்ட ஒரு IPS LCD டிஸ்பிளே தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தோன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. பட் இது வந்து ஒரு டைனமிக் ரெஃப்ரெஷ் ரேட், கண்டென்ட்டுக்கு பேஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக நீங்கள் UIயில் ஸ்க்ரால் பண்ணும்போது 120 ஹெர்ட்ஸில் ஒர்க் ஆகும். மற்றபடி ஏதாச்சும் ஒரு மூவி இல்லை ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டென்ட் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு இவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மற்றபடி டிஸ்பிளேயோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஒயிட் பன் L1க்கான சர்டிஃபிகேஷனாக இருக்குது. HDR சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே விஷயத்தில் வந்து ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டோரேஜ் வேரியன்ட் நம்ம பார்த்தோன்னா 6+128, 8+128 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. UFS 3.1க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் அண்டர் 20,000 வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து நம்ம UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் பார்க்குறதில்ல. ஸோ அது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெமரி கார்டு ஆப்ஷன் பார்த்தோன்னா இதில் வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டடாக SD கார்டு போட முடியாது. பட் 128 GB வந்து மேக்ஸிமம் சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இவங்க சைடில் வந்து ப்ரோ பர்ஃபார்மன்ஸ்னு பேசுகிறாங்க. இதில் வந்து Snapdragon 860 ஒரு புது ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் புது ப்ராசராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஷாக் ஆக தேவையில்ல. Snapdragon 855 ஓவர் கிளாக்டு வெர்ஷன் தான் இந்த 860. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் AI கேப்பபிலிட்டிஸ் வந்து இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்கும்போது மோஸ்ட்டாக வந்து 7 சீரிஸ் சிப்செட் தான் நம்மளால் பார்க்க முடியுது. மீடியாடெக்லேருந்து ரீசெண்டாக Dimensity 800U இந்த மாதிரிலாம் ப்ராசர் வந்துட்டு இருந்தது. பட் அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் கம்பேர் பண்ணால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இவங்க சைட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக லிக்விட் கூலிங் பைப்ஸ் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க. கிராஃபைட் ஷீட் வந்து இந்த வாட்டி 70% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்டடாக நம்ம வந்து கேம் விளையாடினாலும் வந்து ஹீட் வந்து சீக்கிரமாக டிசிபேட் ஆகிடும். ஸோ ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகிறதுனால CPU வந்து த்ராட்டில் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஹீட்டு டிசிபேட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டியாக இந்த ஹீட் பைப்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ லாங்காக வந்து கேம் விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பெரிய இஷ்யூவாக இருக்காது. ப்ளஸ் 860 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட Adreno GP வந்து இந்த பட்ஜெட்டை வந்து கண்டிப்பாக தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸில் வந்து மாஸ் காட்டும் கண்டிப்பாக. அடுத்து நம்ம பேட்டரி டிபார்ட்மெண்ட் வந்து 5160 mAh ஒரு குட்டி பவர் பேங்கை வந்து பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 33 வாட்க்கான சார்ஜிங் வந்து பாக்ஸ்லேயே தராங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 26 வாட்க்கான PD சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் Qualcomm குயிக் சப்போர்ட் சார்ஜர் இல்லைனா லேப்டாப் சார்ஜர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பவர் டெலிவரி சார்ஜர் வேறு எதாவது இருந்ததுன்னா கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணி 26 வாட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த இவங்க பாக்ஸோட கொடுத்துருக்க சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணால் 30 மினிட்ஸில் 59% சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் 1 ஹவரில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. கேமரா நம்ம பார்த்தோன்னா பின்னாடி வந்து அதே குவாட் கேமரா செட்டப்பு, முன்னாடி வந்து அந்த 20 MP கேமரா காலகாலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து வெட்டுற மாதிரியே மனசு இல்லை போல் அவங்களுக்கு. அண்ட் பேக் கேமரான்னு வரும்போது அந்த 48 MPக்கான மெயின் கேமரா. பட் இது எந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. f1.79 ஆப்பேச்சரோட வருது. ஒரு நல்ல வைடரான ஆப்பேச்சர் தான். ஸோ இந்த ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கும்போது லோ லைட்டில் ஒரு நல்ல பிரைட்டான இமேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஐஎஸ்பி கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்டாக இருக்குது. 860 வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர், இதில் ஐஎஸ்பி வந்து கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கிறதுனால நம்மளுக்கு கேமராவோட அவுட்புட் நல்லா வரணும். பட் ரியல் வேர்ல்டில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் இந்த 48 MP நம்ம பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. இது வந்து பிக்சல் பின்னிங் தான் யூஸ் பண்ணுறாங்க, குவாட் பிக்சல் பின்னிங். பை டிஃபால்ட்டாக ஆட்டோ மோடில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து 12 மெகா பிக்சலில் தான் ஃபோட்டோஸ் எடுக்கும். அண்ட் மற்றபடி வந்து 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா ஒயிட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் போக்கோ X3ல வந்து 13 MPக்கான கேமரா கொடுத்துருந்தாங்க. X3லேருந்து X3 ப்ரோக்கு வந்து வைட் ஆங்கிள் கேமரா டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க, அப்கிரேட் நம்ம சொல்ல முடியாது. பட் இவங்க வந்து கேமரா ஓரியன்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண மாதிரி தெரியல, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக லான்ச் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. மற்றபடி அந்த 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த் இதெல்லாமே வருது. பட் ரியல் வேர்ல்டில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நிஜமாலே அந்த X2 அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சாஃப்ட்வேர் நம்ம பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு Android 11 மேலே பில்டான MIUI 12 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷனில் வருது. அது மட்டும் இல்லாமல் போக்கோ ஃபோன்ஸ்ன்றதுனால போக்கோ லான்ச்சரோடு வருது, ப்ளஸ் ஆட்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ போக்கோ ஃபோன்ஸில் அது ஒரு அட்வான்டேஜ். பட் MIUI இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ்டாக இருக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நீங்கள் யாராச்சும் X3 யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இப்போ கரண்ட்டாக MIUIயோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா Z-ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. IP53க்கான வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் இருக்குது. ஸ்ப்ளாஷ் ப்ரூஃபாக இருக்கும். IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கெட்டில் போய் போட்டுறாதீங்க இதெல்லாம். மற்றபடி ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது Gorilla Glass 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. Gorilla Glass 6 பட்ஜெட்டில் யார் யூஸ் பண்ணதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஏசூஸ்லேருந்து மேக்ஸ் ப்ரோ M2ன்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா யாருமே வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட் அந்த 20,000 நம்ம பார்த்தோன்னா Gorilla Glass 6 யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லை. ஷாமி தான் வந்து Gorilla Glass 5 யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. Gorilla Glass 6 இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான். எக்ஸ்ட்ரா ஒரு நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஓரளவுக்கு ட்ராப் ப்ரொடக்ஷனும் வந்து நம்மளுக்கு Gorilla Glass 6 கொடுக்கும். பட் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஷேட்டர் ப்ரூஃப் டிஸ்பிளே கிடையாது, அதுவும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது மல்டிமீடியாவில் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆடியோ வந்து கண்டிப்பாக கை கொடுக்கணும். ஸோ ஸ்பீக்கர்னு பார்க்கும்போது டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் இயர்பீஸே வந்து ஸ்பீக்கராக டபுள் ஆகும். ப்ளஸ் பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது, ஆப்டெக் சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் உங்கள் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ்லேயே வந்து ஆப்டெக் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா அந்த இயர்ஃபோன்ஸ் வந்து இது ஃபோனில் கனெக்ட் பண்ணி பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராகவே இருக்கும். இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண போட் இயர்ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஆப்டெக் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் IR பிளாஸ்டர் இருக்குது. கேமரா நம்ம பார்த்தோன்னா அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைமல்டேனியஸாக வீடியோ எடுக்கலாம். இந்த மாதிரி கேமராலேயே வந்து சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது. ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா பேஸ் வேரியன்ட் 6+128GB மாடல் வந்து 18,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹையர் அண்ட் வேரியன்ட் வந்து 8+120GB மாடல் வந்து 20,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிஷியலாக ICICI கார்டு யூஸ் பண்ணி வாங்குறவங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக 10% டிஸ்கவுண்ட், மேக்ஸிமம் 1000 ரூபி வரைக்கும் நம்மளுக்கு அதில் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ப்ரைஸிங் ஸ்பெக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. பட் நிறைய பேருக்கு வந்து என்ன இதில் 5G இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. 5G பற்றி பெருசாக நம்ம இப்போ பேசுகிறது வந்து வேஸ்ட்டு தான் சொல்லுவேன் நான். 5G ஒன்ஸ் இந்தியா லான்ச் பண்ணதுக்கப்புறமா அதை பற்றி பேசுறது, அதுக்கப்புறமா 5G ஃபோன்ஸ் பற்றி திங்க் பண்ணுறது ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண OnePlus 9 ஸ்மார்ட் ஃபோனு 5G தான் சொல்கிறாங்க அவங்க. பட் அதுலேயே வந்து 1-2 பேண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லேயே வந்து கம்மியான பேண்ட் சப்போர்ட் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இவ்வளோ அக்ரெசிவான ஸ்பெக்ஸு ப்ரைஸ்லாம் கொடுத்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து 5G நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னா AMOLED டிஸ்பிளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் எல்லாமே. ஸோ ஷாமி, போக்கோ 2 பேருமே வந்து பேசி வச்சு தான் ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணுவாங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா ரெட்மி நோட் 10 சீரிஸ் பார்த்தோன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் 4Gயோட லான்ச் பண்ணியிருக்காங்க. Mi 10i நம்ம பார்த்தோன்னா 5G வேணும் அப்படின்றவங்க வந்து Mi 10i சூஸ் பண்ணலாம். 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்காது. பட் அதில் வந்து LCD டிஸ்பிளே. Mi 10iயில் AMOLED கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெட்மி நோட் 10 சீரிஸ் யாருமே வாங்க மாட்டோம். ரெட்மி நோட் 10 சீரிஸே வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ளே போக்கோ வந்து இந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ ஸ்பெக்ஸ் இப்போ பார்த்தோன்னா ரெட்மி நோட் 10 சீரிஸ் நம்ம கன்சிடர் பண்ணுமான்னு தான் தோணுது. பட் அதில் நம்ம பார்த்தோன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே, 108 MP கேமரா, இந்த மாதிரி ரெட்மி நோட் 10 சீரிஸ்க்கும் வந்து
அதுக்குன்னு ஒரு தனியாக யூனிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ரெட்மி சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரெட்மி சீரிஸில் AMOLED டிஸ்பிளே, இந்த 108 MP கேமரா. பட் பேருக்கு 108 MP இருந்தாலும் சும்மா ஸ்பெக்ஸு தூக்கலாக இருக்குது பார்த்தீங்களா. லைட் டு மாடரேட் யூசர்ஸ் வந்து ரெட்மி சீரிஸ் கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த போக்கோ சீரிஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு LCD டிஸ்பிளேவாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அல்டிமேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் சேல்னு பார்த்தீங்கன்னா April 6th ஸ்டார்ட் ஆகுது. April 6th இருக்க பெண்டிங் வீடியோ எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் புக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா சும்மா வந்து பேருக்கு எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இங்கே அங்கேன்னு கை வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கவர் பண்ணாலும் உருப்படியாக கவர் பண்ணலாம் தான் இதுக்கப்புறமா பார்க்குறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸிங் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு என்னென்னா இந்த MIUI வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் ரீசெண்டாக டெஸ்ட் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல. MIUI இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணோம் அப்படின்னு தான் தோணுது. பட் அது ஃபியூச்சர் அப்டேட்ஸில் அந்த MIUI 12.5 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் வந்து ரொம்ப காத்துட்ருக்கேன். அது ஒரு லைட்டர் ஸ்கின் ப்ளஸ் வந்து ஃப்ளூயிடிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. கிளைம் பண்ணுறதுலாம் தப்பு இல்லை. பட் நம்ம கையில் வரும்போது நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.